ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீரா டூன்ஸ் தமிழ் இது எங்களுடைய புது சேனல். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. ராணா குருவி, நிலா குருவி இவங்க 2 பேரும் ஒரு அழகான காட்டில் வாழ்ந்து வந்தாங்க. நிலா குருவி அந்த காட்டு அரசரோட ராஜசபையில் வரி வசூல் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. நிலா குருவியோட கணவர் ராணா குருவி அந்த காட்டுல இருந்த மார்க்கெட்ல ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தது. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2 பேருக்குமே ஓய்வு நாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இவங்க 2 பேரும் பக்கத்து காட்டுல இருந்த காட்டை சுத்தி பாக்குறதுக்காக தங்களுடைய குதிரை வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. நிலா, இந்த காடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம காட்டுக்கு போனதும் அரசர்கிட்ட இந்த காட்டோட அழகை பத்தி சொல்லி இங்க ஒரு சுற்றுலா மையம் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படி பண்ணுனா பறவைகளுக்கும் நேரம் போன மாதிரி இருக்கும், அரசாங்கத்துக்கும் வருமானம் கிடைக்கும். நிலா, சுத்தி பார்க்க வந்த இடத்துல கூட இந்த காட்டோட அழகை ரசிக்காம அரசாங்கத்துக்கு எப்படி வருமானம் வர வைக்கிறதுன்னு யோசிக்கிற பாரு. உன்னையெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க இப்படி பேசுறப்ப கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு மரத்தடியில சாமியார் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாங்க. நிலா, அங்க பாரு, ஒரு துறவி அங்க உட்கார்ந்துருக்காரு. வா, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வருவோம். பாபாவுக்கு எங்களோட வணக்கம். நாங்க வாழ்நாள் முழுக்க இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணுமா? அப்படி வாழணும்னா நான் கொடுக்கிற ஒரு பொறுப்பை உன் மனைவி ஏத்துக்கணும். பொறுப்பா? அது என்ன பொறுப்புன்னு சொல்லுங்க பாபா. மகளே, என்கிட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை வச்சு மத்தவங்க மனசுல உள்ள எண்ணங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, எதிர்காலத்தையும் பார்க்க முடியும். இந்த சக்தியை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நல்லது பண்ணினேன். ஆனா இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. கடவுளோட காலடிக்கு எப்ப போக போறேன்னு தெரியல. அதுக்கு முன்னால இந்த சக்தியை பேராசை இல்லாத ஒரு பறவைக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். என்கிட்ட இருக்கிற சக்தியை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? பாபா, அந்த சக்தியால என்னோட மனைவிக்கு ஏதாவது ஆபத்து வருமா? மகனே, நீ கவலைப்படாத. அந்த சக்தியால உன் மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அந்த சக்தியை வச்சு உன் மனைவியால பல பறவைகளுக்கு நல்லது பண்ண முடியும். மத்தவங்களுக்கு நல்லது பண்ண முடியும்னா அந்த சக்தியை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்க சக்தியை நீங்க எனக்கு கொடுங்க. என்னுள் இருக்கும் அதிசய சக்தியே, இந்த நிமிஷத்துல இருந்து பேராசை இல்லாத இந்த பெண் பறவை கிட்ட நீ போகலாம். அட, என்ன இது? நான் பாக்குறது உண்மையா? நம்ம அரசர் ஒரு பெரிய ஆபத்துல இருக்காரு. என்ன சொல்ற நிலா? உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? என்னங்க, என்னோட மனசுக்குள்ள தளபதி காலுக்காகவும் சிப்பாய் ரீட்டாவும் சேர்ந்து அரசரோட கஜானாவை கொள்ளடிக்க திட்டம் போடுற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ண கூடாது. உடனே நம்ம காட்டுக்கு போய் ஆகணும். சக்தியை கொடுத்த சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு நிலா குருவியும் ராணா குருவியும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ரீட்டா, நான் தளபதியா இருந்தாலும் அரண்மனையில யார் கூடவும் எனக்கு நல்ல உறவு கிடையாது. எனக்கு என்னவோ உன் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் என் மனசுல உள்ளதை உன்கிட்ட மட்டும் சொல்றேன். வரி வசூல் பண்ற நிலா குருவிக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அது உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அது வேலைக்கு வராது. இந்த சமயத்துல நாம அரசரை எப்படியாவது ஏமாத்தி கஜானாவுல இருந்து தங்க நாணயங்களை திருடணும். காலு, உண்மையிலேயே நம்ம கழுகு அரசருக்கு அரசரா இருக்கக்கூடிய எந்த தகுதியும் இல்ல. அவர் ஒரு முட்டாள். ஆனா நீ அப்படி இல்ல, நல்ல புத்திசாலி. இந்த காட்டுக்கு நீ தான் அரசராகணும். அதுதான் என்னோட ஆசை. ரீட்டா, நீ சொல்றது உண்மைதான். எனக்கு தான் அந்த தகுதி இருக்கு. நான் மட்டும் இந்த காட்டுக்கு அரசர் ஆயிட்டேன்னா என்னோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சரி ரீட்டா, நீ வீட்டுக்கு போ. என்னோட ஐடியா என்னன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். என்ன நிலா, இன்னைக்கு உனக்கு விடுமுறை. நீ பக்கத்துல உள்ள காட்டை சுத்தி பார்க்க போயிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்த? என்ன ரீட்டா, என்னை இங்க பார்த்த உடனே உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? வந்து வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்காக உன்னை பார்த்து அதிர்ச்சி ஆகணும்? உன்னை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான். ரீட்டா,
திருடனோட மனசு எப்பவும் போலீஸ பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவன் செய்யற தொழில் அப்படி. நிலா, நீ ஏன் சம்பந்தம் இல்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. ரீட்டா, நீயும் தளபதி காலண்ணனும் சேர்ந்து அரசரோட கஜானாவை கொள்ளடிக்க திட்டம் போட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, காலண்ணனை அரசனாகணும்னு நீ ஆசைப்படுற. ஐயையோ, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? இவளுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. நீ நினைக்கிறது சரிதான். ஒரு பாபா கிட்ட இருந்து எனக்கு ஒரு சக்தி கிடைச்சது. அந்த சக்தி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய இந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த சக்தியை வச்சுதான் உங்க மனசுல உள்ள இந்த திட்டத்தை நான் கண்டுபிடிச்சேன். இந்த நிலா நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசி நம்ம வாயிலிருந்து உண்மையை வாங்க பாக்குறா. இவ எவ்வளவுதான் போட்டு வாங்கினாலும் நம்ம உண்மையை நம்ம வாயால சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டா நமக்கு சிறை தண்டனை தான் கிடைக்கும். ரீட்டா, நீ நினைக்கிறது தப்பு. நீ உண்மையை சொன்னா உனக்கு சிறை தண்டனை கிடைக்காது. உண்மையை சொல்லாட்டி தான் சிறை தண்டனை கிடைக்கும். ஐயையோ, நான் மனசுல நினைச்சதெல்லாம் அப்படியே சொல்றேன். நிலா, உண்மையிலேயே உனக்கு சக்தி கிடைச்சிருக்கா? அதை வச்சுதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சியா? இப்படி சொன்ன ரீட்டா பிறகு நடந்த உண்மை எல்லாத்தையும் நிலா குருவி கிட்ட சொல்லுச்சு. நிலா, இந்த கேவலமான ஆசை என் மனசுல எப்படி வந்துச்சுன்னு தெரியல. தயவு செய்து எனக்கு எந்த தண்டனையும் வாங்கி கொடுத்துறாத. ரீட்டா, உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இயற்கையே கொடுத்துருச்சு. வீட்டுக்கு போய் பாரு. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா இருந்த உன்னோட குழந்தை இப்ப காய்ச்சல்ல படுத்திருக்கான். இதுக்கப்புறமாவது மனசுல தீய எண்ணங்களை வளர்க்காம நேர்மையா வாழ கத்துக்க. அப்படியே காலண்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அரசருக்கு உண்மையா நடக்க சொல்லு. அப்புறம் ஒரு விஷயம், காலண்ணாவோட தலையில கூடிய சீக்கிரம் அடிபட போகுது. அதை ஒரு எச்சரிக்கை மணியா எடுத்துக்க சொல்லு. இப்படி சொன்ன நிலாக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. வீட்டுக்கு போன ரீட்டா தன்னோட குழந்தை மிட்டு காய்ச்சல்ல படுத்திருக்கிறத பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. பிறகு உடனே அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனோட உடல்நிலையை சரி பண்ணுச்சு. காலு தளபதி, உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கு. கெட்ட செய்தியா? என்னது? சீக்கிரம் சொல்லு. பிக்னிக் போயிருந்த நிலா திரும்பி வந்துட்டா. அதுவும் சும்மா வரல, ஒரு வரத்தோட வந்திருக்கா. அவளால இப்ப எதிர்காலத்தை பார்க்க முடியுது. மத்தவங்க மனசுல நினைக்கிறத அவளால கேட்க முடியுது. ரீட்டா, என்ன சின்ன குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் கதை சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். என்னோட குழந்தைக்கு காய்ச்சல் வரும்னு சொன்னா, அதே மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு. அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம்னு இழுக்கிற? என்னன்னு சொல்லு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க தலையில அடிபட போகுதாம். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ரீட்டா, நிலா சொல்ற கதையை எல்லாம் நீதான் நம்புவ, நான் நம்ப மாட்டேன். அதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. காலு, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அதை நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். உன் மனசுல உள்ள தீய எண்ணங்களை எடுத்துட்டு நேர்மையா வாழ கத்துக்கோ. நம்ம கழுகு அரசரை முழு மனசோட ஏத்துக்கோ. அவருக்கு எதிரா கலகம் செய்ய நினைக்காத. நான் மாறிட்டேன், என்ன மாதிரி நீயும் மாறிட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன். ரீட்டா, இந்த காலு என்னைக்குமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான். நீ வேணா உன்னோட முடிவை மாத்திக்கலாம், நான் என்னோட முடிவை மாத்திக்கவே மாட்டேன். எப்படியாவது போ, உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நிலா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த காலு கேக்குற மாதிரி இல்ல. தன்னோட முடிவை மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. மகாராஜா, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தளபதி காலுக்காக உங்க ராஜ்யத்தை கைப்பற்றி ராஜாவாகணும்னு கனவு காணுது. அதை செயல்படுத்த திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியோ? நிலா, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மகாராஜா இப்படி கேட்ட உடனே நிலாக்குருவி தனக்கு கிடைச்ச வரத்தை பத்தியும் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பத்தியும் ராஜாவுக்கு தெளிவா எடுத்து சொல்லுச்சு. நிலா, ஏதோ உனக்கு வரம் கிடைச்சிருக்குன்னு நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. தளபதி காலு மேல உனக்கு ஏதோ பொறாம வந்திருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. மகாராஜா, எனக்கு வரம் கிடைச்ச விஷயம் உண்மைதான். வேணும்னா பாருங்க, திருமணம் ஆகி 7 வருஷமா குழந்தை இல்லாத நம்ம மகாராணி கர்ப்பமான விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி உங்களுக்கு கெடுதல் நினைச்ச அந்த தளபதி காலுவோட தலையிலையும் அடிபட போகுது. நிலா, எனக்கு குழந்தை இல்லையேன்னு நான் 7 வருஷமா ஏங்கிக்கிட்டு இருக்கேன்.
இந்த விஷயத்துல மட்டும் நீ ஏதாவது பொய் சொல்லி இருந்தீன்னா உனக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கும். மகாராஜா, ஒருவேளை நான் சொன்னபடி நடக்கலன்னா நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். மகாராஜா, ஒரு மரக்கிளை முறிஞ்சு விழுந்து தளபதி காலு அவர்களோட தலையில அடிபட்டுருச்சு. அவரை இப்பதான் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன். மகாராஜா, நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சிருக்கு. நம்ம அரண்மனை மருத்துவர் நான் கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம வேண்டுதல் அந்த கடவுள் நிறைவேற்றி வச்சிட்டாரு. நிலாக்குருவி சொன்ன மாதிரியே மகாராணி கர்ப்பமான செய்தியை சொன்னதும் மகாராஜா ரொம்பவும் ஆச்சரியமாயிட்டாரு. நிலா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். உனக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரியே மகாராணியும் கர்ப்பம் ஆயிட்டாங்க. தளபதி காலுவுக்கும் தலையில அடிபட்டுடுச்சு. இப்படி நினைச்ச மகாராஜா நிலாக்குருவிய பாராட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் இப்படி நிலாவை பாராட்டி பேசுறத பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த மந்திரியால தாங்க முடியல. இந்த நிலாவுக்கு கிடைச்ச வரத்தால மகாராஜா கிட்ட ரொம்பவும் நல்ல பேர் எடுக்குது. எப்படியாவது அந்த சக்தியை இந்த நிலா கிட்ட இருந்து நாம பறிச்சாகணும். மந்திரி அவர்களே, நீங்க என்கிட்ட இருந்து இந்த வரத்தை எப்படியாவது பறிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா இந்த சக்தி உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. உங்களை மாதிரி ஒரு பேராசை கொண்ட பறவைக்கு இந்த சக்தியை கொடுத்தா நீங்களும் தளபதி காலு மாதிரி மகாராஜாவுக்கு தீங்கு பண்ண நினைப்பீங்க. அப்படி நடக்க நான் ஒரு காலம் விட மாட்டேன். நிலா, அப்படின்னா இந்த சக்தியை நீ யாருக்குமே கொடுக்க மாட்டியா? மகாராஜா, நான் ஒரு போட்டி வைக்க போறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சக்தியை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? அது என்ன போட்டின்னு சீக்கிரம் சொல்லு. இமயமலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு தென்னை மரத்துல ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்கும். அந்த பூசணிக்காயை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த சக்தியை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நிலாக்குருவி சொன்னது அரண்மனையில இருந்த நிறைய பறவைகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இமயமலை அடிவாரத்தை நோக்கி பறந்து போனாங்க. நிலா, யாராவது கெட்ட எண்ணம் கொண்டவங்க அந்த பூசணிக்காய கொண்டு வந்துட்டாங்கன்னா அது இந்த ராஜ்யத்துக்கு ஆபத்து இல்லையா? மகாராஜா, இப்ப அந்த பூசணிக்காய தேடி போன எல்லாருமே பேராசை உள்ளவங்க தான். நான் இப்படி ஒரு போட்டியை அறிவிச்சதுக்கு காரணமே பேராசை உள்ளவங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தான். நிலா, நான் சொல்றது கேளு. இந்த சக்தியை நீ யாருக்கும் கொடுக்காத. அது உன்கிட்டயே இருக்கட்டும். அப்போதான் நம்ம நாட்டுக்கும் அரண்மனைக்கும் நல்லது நடக்கும். இந்த சமயத்துல தளபதி காலுக்காக அரண்மனைக்கு வந்து சேர்ந்துச்சு. அரசே, என்ன மன்னிச்சிடுங்க. எப்படியோ என் மனசுக்குள்ள வந்த பேராசையால உங்களுக்கு துரோகம் நினைச்சிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிற வாழ்நாள்ல இந்த ராஜ்யத்துக்கு நான் விசுவாசமா உழைப்பேன். இது சத்தியம். இதுக்கு பிறகு வந்த நாட்கள்ல நிலாக்குருவியோட ஆலோசனையை கேட்டு கழுகு மகாராஜா தன்னுடைய ஆட்சியை திறம்பட நடத்திக்கிட்டு வந்தாரு. அந்த ராஜ்யத்துல இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.